திருப்பியும் வந்து கழுவணும். சரிங்கள் பாலு. இப்போ வச்சே வந்து அரை மணி நேரம் ஆகி அழாவீங்க அழாவீங்க இருக்குமான்னு நினைக்கிறேன். நான் இது அந்த மாசியும் போடலாம். முறு வேண்டு. ஓ நெத்தலியும் எடுத்து ஆமா வலிக்கிடுங்கன்னு சொல்லிடுவான். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இலங்கையில் வவுனியா மாவட்டத்துக்குரிய தந்திரிமலை என்ற ஒரு ஊரில் நிற்கிறோம். எதுக்காக அப்படி என்று பார்த்துக்கலாம், இன்றைக்கு வந்து இந்த அடிக்கிற வெயிலுக்கு வந்து குளிக்கவும் போகிறோம், அதே மாதிரி இந்த இடத்துல வந்து சமைக்க போகிறோம். என்ன சமைக்க போகிறோம்? இன்னைக்கு வாழைத்தண்டு கறி, வாழை கிழங்குல வந்து கறி வைக்க போகிறோம். அதே மாதிரி வாழைப்பூவில் இருக்கிற அந்த ஒரு பூ, நான் கிட்டத்தட்ட ஒரு சிங்கள சேனலில் தான் வந்து பார்த்துட்டு உண்மையை சொல்ல போகிறேன். குறிப்பாக அது எப்படி இருக்க போகுது அப்படின்றத நான் இன்றைக்கி ட்ரை பண்ணி செய்ய போகிறோம். உண்மையிலுமே வந்து ஒரு வித்தியாசமான ஹெல்த்தியான ஒரு சாப்பாடு. என்னென்னு பார்த்திங்கன்னா, வாழை நாங்கள் நடு பொத்தி எடுத்தாலே வந்து கல்லடசலுக்கு நல்ல மண்டு சொல்லிடுவோம். ஆனால் அந்த கிழங்கு வந்து அந்த அளவுக்கு நல்லா தான் இருக்கும். உண்மையிலுமே வந்து இந்த ஒரு தருணத்தில் வந்து நாங்கள் குளிக்கலாம் அப்படின்னு வந்தோம். ஆனால் எங்கள் இடங்களில் வந்து தண்ணியே இல்லை. குளங்கள் எல்லாமே வந்து பூட்டி வச்சிருக்கோம். நீங்கள் பாருங்கள், இந்த ஆறு வந்து எப்பயுமே வந்து தண்ணியாக இருக்கும். கூடுதலான தண்ணியும் பெறுது. அதில் நாங்கள் குளிக்கலாம் இல்லையான்றது இப்போ வரைக்கும் தெரியலை. நாளும் வந்து நாங்கள் முதலாவது வந்து இப்போ சமைக்க போகிறோம். வேணா நாங்கள் என்னென்ன கொண்டிருக்கோம் அப்படின்றதே உங்களுக்கு காட்டுறோம். சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நாங்கள் கொண்டது. இது வந்து ஒரு வாழையை தரித்து நாங்கள் விடிய தரித்து கிழங்கு மட்டும் கொண்டிருக்கோம். அந்த நடு பகுதியை மட்டும் தான் வந்து நாங்கள் எடுக்க போகிறோம். இதை முதல்ல கழுவ போகிறோம். என்ன சுற்றி வர ஃபுல்லாக மண்ணாக இருக்குது தானே, அதால் தான் வடிவாக கழுவிக்கொள்ளணும். இந்த மண்ணெல்லாம் போகிற அளவுக்கு இதுக்குள்ள தான் வச்சு கழுவணும். இந்த சுற்றி வர இருக்கிற தண்டுகள் எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணி எடுக்கணும். முதலாவது இந்த கத்தி இருந்தால் தான் வந்து வெட்டலாம். கத்தின கலர் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும், கண்டுகொள்ளாதீங்க. சரி, இப்போ அந்த தண்ணிக்குள்ளே வச்சு வெட்டலாமல் இருக்குது. ஏன்டா இது வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறால வந்து அப்படியே வந்து இஞ்சால கொண்டுட்டோம். இந்த கல்லில் வச்சு வெட்டைக்குள்ள வந்து ஈஸியாக வெட்டக்கூடிய மாதிரி இருக்குது. இல்லை இது அந்த கிழங்குன்றது தெரியல. நடுவுக்குள்ள மட்டும் ரைட். ஓகே, சரி, இப்போ வடிவாக வந்து கிழங்கை வெட்டி எடுத்தாச்சு. இப்போ திருப்பியும் வந்து கழுவணும். நீட்டாக கழுவி எடுத்து இதை வந்து என்ன செய்ய போகிறோம் மட்டும் பார்த்திங்கன்னா, அந்த சின்ன சின்ன வந்து வெட்ட போகிறோம். வெட்டி கொண்டிருக்கிறோம். கத்தி கொஞ்சம் மொட்டையாக இருக்குது. இந்த வெட்டி எடுக்கணும். வெட்டி எடுத்து அவிய வைக்கணும். முதல் ஹைஜீனிக் பார்க்குறாங்களுக்கு கொஞ்சம் அரியணமாக தான் இருக்கும் என்ன இந்த கிழங்கை பார்க்கல. ஆனால் வந்து துப்புரவாக்கி அவிய வச்சு செய்யல வந்து அது ஓகே வந்துடும். ஏதோ இதில் இருக்கிற கோகத்தை வந்து காட்டுற மாதிரி ஆள் வெட்டி கொண்டிருக்கு. பயங்கர ஹார்டாக இருக்குன்னு அந்த கிழங்கு நல்லா அவிய வைக்கணும்னு நினைக்கிறேன். எதிர்பார்த்ததை விட சரியான வைரமாக இருக்குது. வெட்டலாம் போயிட்டு இது போட்டு. ஓகே, இதைத்தான் என்ன செய்ய போகிறோம்னா, சின்ன சின்ன வெட்டி அவிய வைக்க போகிறோம். அவிய வச்சுட்டு தான் கறி காய்ச்சோம். பீச்சில் வெள்ளைக்காரன் படுத்துருக்கிற மாதிரி காயா படுத்துருக்கிறாரு. நாங்கள் ஒரு டீம், எங்களை வளமையான சின்ன பிள்ளைகள் டீம் வந்து வந்திருக்கிறோம். அதில் வந்து பின்னுக்கு நிற்கணும், விரைவினம். ஒரு இந்த நடு தண்டை எடுத்துட்டேன், ஒரு பருவத்தோடு எடுத்து ஒரு எங்களுக்கு பிடிச்ச உங்களுக்கு என்ன அளவு வேணுமோ வெட்டலாம். நாங்கள் ஒரு அளவாக வெட்டுறோம். சோறும் நாங்கள் இஞ்சியை காய்ச்சி தான் போகிறோம். இப்போ பானையில் வச்சுருக்கோம், அடுப்பு மூட்டியிருக்கோம். ஈரமாக இருக்கிறதால பெரிய கொஞ்சம் கஷ்டப்படுது. இவரும் வந்து வந்திருக்கார். இவரை நாங்கள் வைக்கிற வீடியோவில் காட்டியிருப்போம். குள்ளப்படி மண்ணு என்ன செய்றீங்கள் பாலு? குளிப்பம்மா பாலு, குளிப்பம்மா. வீட்டு இவருக்கு பூனையோட சவுண்டை போட்டால் சரி. எப்படி ரியாக்ட் பண்ணுறேன்? பூனை பூனை எப்படி நிற்கிறார்? ரெண்டு பாருங்க, ஸ்டாண்டப்பில் நிற்கிறார். ரைட், விழுந்தாச்சு. ஆயிட்டா, விழுந்தாச்சு. தண்டை வல்ல நாள் ஜாலியாக விளையாடுறீங்களே. ஓரளவு வெட்டிட்டாங்க, கைதான் நோகுது. சரியான வைரமாக இருக்குது. ஆனால் அந்த நடுத்துண்டு நல்ல சாஃப்டாக வெட்டுப்படுது. அந்த கரை வெட்டி எடுக்கலாம் சரியான கஷ்டமாக கிடக்கு. மற்றபடி ஓகே, பாப்போம். நாங்களும் முதல் டைம் சாப்பிட போகிறோம். இந்த மாதிரி வருதோன்னு தெரியல. வெட்டி முடிஞ்சுது. இப்போ ஒரு ஆற்று தண்ணியில் கழுவுறோம். இன்னும் நல்ல தண்ணியிலையும் கழுவுவோம். ஆற்று தண்ணியில் கழுவிக்கல வேற ஒரு சத்தம் இருக்கு. உண்மையிலே அது சூப்பராக இருக்குது. தெரியும் தானே, வெளியே இடங்களில் வந்து சமைக்கிறேன்டா கொஞ்சம் சட்டி யானைகளும் அப்படி இப்படி தான் இருக்கு. ஓகே, இப்போ இதை வெட்டின சட்டியில் வச்சு அடுப்பில் உப்பு போடையில, ஆனால் அவிய வச்சுருக்கேன். பிறகு தான் உப்பு போடணும். இப்போ எப்படியான இடங்களில் வந்து அடுப்பு மூட்டுறது தான் சரியான கஷ்டமாக இருக்குது. அதுவும் இங்கே தண்ணி வந்ததால் மண் வந்து சரியான ஈரமாக இருக்குது. அடுப்பு கொஞ்சம் வெறிய பஞ்சிப்படுது. ஓகே, இப்போ இதில் எல்லோரும் சொல்லிக்கிறேன் உப்பு போடட்டாம். ஏன்னாண்டா உப்பு போடாட்டி இந்த கயர் வந்து மண்ணுறமாக அந்த வந்துருமா. இது மண் என்ன சொல்கிற மண் உருண்டையை செய்து அதில் எறிய போகுது. அதே மாதிரி அங்காலையும் பாருங்கள், சிகிரியா மாதிரி ஒரு இது ஓவியத்தை வந்து இங்கே மறைஞ்சி வச்சிருக்கிறோம்.
கமான் அங்கே எரிய முன்னாடி சிதஞ்சு போயிட்டு பழமையாக வந்து இந்த இடத்துல தான் வந்து குளிக்கிற நாங்கள் தண்ணி வந்து அங்கே ஒரு மகாவலி ப்ராஜெக்ட் ஒன்று செய்யணும் அந்த டேம்லேருந்து திறந்து விட்டுருக்கணும் அதால் வந்து தான் இந்த ஒரு தண்ணி வருது இங்கே பாருங்கள் இன்னும் ஒரு குடும்பம் வந்து நின்று பார்த்து கொண்டிருக்கணும் இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் குளிக்கலாம் ஆனால் இங்கால பக்கத்தில் நின்று தப்பி குளிக்கலாம் சரி இதில் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு 80 சென்டிமீட்டர் கிட்ட தண்ணி இருக்குது வளமையாக இந்த தடியெல்லாம் சும்மா இருக்கிறத நாங்கள் குளிக்கலாம் ஆனால் இன்றைக்கு வந்து கொஞ்சம் தண்ணி கூடத்தான் சின்ன பிள்ளைகளோட வரைக்கும் பாருங்கள் அவைகளுக்கு தோன்றதை வந்து ஒரு பக்கத்தில் செய்து இது விளையாடி கொண்டிருக்கிறோம் வந்து மூடி அவிய வச்சிருக்கலாம் ஆனாலும் வந்து எங்கள்கிட்ட என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான பாத்திரங்கள் இல்லை அதனால் திறந்த வழியிலே வந்து அவிய விட்டுருக்கு இதில் பாருங்கள் தொடர்ந்து அவிஞ்சு வர அப்படியே வந்து அந்த காவி வந்து அதாவது வாழை கயர் வந்து அப்படியே மேலால் வந்து கொண்டிருக்கு உப்பு போட்டால தான் இப்படி வருதுன்னு நினைக்கிறேன் இப்போ சோத்துக்கு அரிசி போட போகிறேன் இது வந்து இந்த கஞ்சி வடிக்காமல் உவிய விட்டு காய்ச்ச போகிறேன் உவிய வச்சு காய்ச்சல்ன்றது வந்து சரியான ஒரு பக்குவம் தெரிஞ்சாக்கள் மட்டும்தான் இதை செய்யலாம் அரிசி போட்டதுலேருந்து இவ்வளோ தண்ணி கூடுதலாக விடுறது நாங்கள் வேலை செய்யக்கலாம் கூடுதலாக சமைச்சிருக்கோம் ஆளுக்கு வந்து இப்போ எதுவும் தெரியாது தானே ரைஸ் குக்கர்னால எவ்வளோ இலகுவாக போயிட்டு இது எனக்கு பின்னுக்கு உதவி செய்கிறாங்க வீடியோவில் காட்டுறது ஒரு பக்கம் இருந்தாலும் பின்னுக்கு நடக்கிற பரிதாபங்கள் இது விறகு வந்து எரியுதில்லை ஈர நிலம் நேற்று இரவு தான் வந்து தண்ணி நின்றுட்டு இந்த இடத்துல குறைஞ்சிருக்கு அதனால் வந்து தீப்பிடிக்கிறது கஷ்டமாக இருக்குது கையாளி அப்படியே அந்த உட்பகத்தை காட்டுக்கு கோவம் பெருமாளுக்கு சரி இப்போ இஞ்சால அரிசி வச்ச கையோட வந்து கிழங்கும் வந்து அப்போதான் அந்த வெளி காவி வந்துட்டு ஆனால் வந்து அவியலை இன்னும் நிறைய நேரம் வந்து அவியணும் போல இருக்கு இப்போ வச்சே வந்து 1/2 மணி நேரம் ஆயிட்டேன் ஓ சரியான கிட்ட அவிய வைக்கணும்னு நினைக்கிறேன் பிறகு அது கறி காய்ச்சறதுக்கு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் வெட்ட போகிறோம் இப்போ கறிக்கு வந்து பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் வச்சிருக்கிறோம் அது ஏனெண்டா ஒரு விஷயத்துக்கு அதை அடுத்ததாக செய்யும் கயாளின் ஸ்கில் வந்து இப்போ தெரியும் உங்களுக்கு வெங்காயம் வெட்டுறவாவா இல்லையாண்டு அது வந்து சமைக்கிறதுல கொஞ்சம் ஆர்வமான ஆள் தான் சமைக்க விடையிலேருந்து கூடி சண்டை வந்த காலங்கள் இருக்குன்னு ஏன் கயாளினி இப்போ திடீரென்று அழுகுறீங்க வெங்காயம் வளர்ந்த வெட்டுறாடே இது காரம் கூடின வெங்காயம் போல இருக்குது அதில் வந்து கண் கலங்குது அழாதீங்க இந்த சமையலில் பின்னுக்கு நடக்கிற விஷயங்கள் வந்து தாராளம் இப்போ இன்னும் ஒரு டீம் வந்து வந்திருக்கணும் குளிக்கிறது சரி இங்கால பார்த்தீங்களாண்டா அங்கால அண்ணாக்கள் குளிக்கணும் அதில் வந்து விடத்தில் உயரம் பார்த்துட்டு விட்டுருக்கு அதற்கு அளவு தான் வந்து தண்ணி இருக்குது விடத்தில் நாங்கள் அங்கால பக்கம் போனால் தான் இழுக்கும் 2 பேரும் வந்து ஃபன் பண்ணினோம் பக்கத்தில் நின்று ஆனால் மீன் கிடைக்கலடா உங்களுக்கு 2 பேருக்கும் அது சரி கிதேஷ் நின்று காட்டு எவ்வளோ உயரத்தில் நின்று காட்டு நின்று தான் இருக்கா ஏன்னா எலுமினல் எலுமினல் பாருங்க ஆளுக்கு நல்லா வந்தாய் ஓகே இப்போ நாங்கள் தக்காளி பழம் வெட்டுறோம் அடுத்ததான் அது சின்ன சின்ன வெட்டினா சரி எங்களோட தேவை கேட்டேன் அங்கால வந்து மரக்கறி வெட்டி கொண்டிருக்க அதே டைமில் வந்து இந்த கிழங்கையும் பாருங்கள் நல்ல காவியாக இருந்து இப்போ வந்து லைட் ஆகிட்டு ஆனால் இன்னும் வந்து அவிஞ்சு கொண்டு தான் இருக்குது இப்போலாம் போட போகிறதில்லை நாங்கள் கொஞ்சம் தான் போட போகிறோம் அது வந்து இன்னும் ஒரு விஷயம் வந்து செய்ய போகிறோம் அது வந்து எண்ணத்தில் செய்ய போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா வாழை பொத்தியில் ஏன்னா இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா உள்ளி வந்து இடித்து போடுவோம் நம்ம நாங்கள்கிட்ட இப்போ இடிக்கிறதுக்கு வசதி இல்லாதபடியே சின்ன சின்னதாக வெட்டிட்டு போடுவோம் பாருங்க இன்னும் ஒரு டீமும் வந்து வந்துட்டு இருந்தால எல்லாமே வந்து சிங்கிள் ஆகலாம் பக்கத்தில் சிங்கிள் ஒரு வந்து நிறைய பேர் வந்து வருவிடும் வெட்டி வச்சாச்சு நீ அதை அவிய விட்டு தான் நீ மெட்ட ரெடி பண்ணணும் இந்த வைப்பம் இப்போ நாங்கள் தேங்காய் வீட்டே இருந்தே திருவி கொடுக்குறாங்க தேங்காய் பாலும் தேவை அதை புளிஞ்செடுப்போம் அமைச்சு கொண்டு இருந்தால் திடீரெண்டு ஓட்டமலை சாப்பிட்டு கொண்டிருக்கு அடிக்கிற வைக்கைக்கு இப்படியான இதில் தான் வந்து ரங்கம் வேணாம் சாப்பிட்றதுக்கு மனசு இருக்காது பெரும்பாலும் ஓகே இப்போ எங்களுக்கு முதல் பால் மட்டும்தான் தேவை அப்போ அதை நாங்கள் புளிஞ்செடுப்போம் வீட்லேருந்தா கிரைண்டரில் அடிக்கலாம் இந்த கையால் தான் புளியும் நல்லா இறுக்கி புளியும் பால் புளிஞ்சிட்டேன் இப்போ கிழங்கு கன நேரமாக அவியுது இன்னுமே அவியுது இல்லை அதான் என்னென்று தெரியல முன்ன பின்ன செய்திருந்தா அதான் தெரியும் அதான் தெரியும் என்ன பதத்தில் நான் எங்கேயோ சாப்பிட்ருக்கேன் சிங்கள இடத்துல ஆனால் வந்து சரியான பதமானது தெரியல ஒரு என்ன கரடு முரடாவே வந்து இப்போ வரையும் இருக்குது என்ன அவிஞ்சு கொண்டே இருக்குது இப்போ வரைக்கும் சரியாக ஒரு மணத்தியாலத்துக்கிட்ட உங்களுக்கு தேவைப்படும் இந்த கிழங்கு அவியறதுக்கு பார்க்கல கருணக்கிழங்கு மாதிரியே இருக்கு எனக்கு ஓகே இப்போ சோறு அந்த என்ன உபிய விட்டு பதத்துக்கு வந்துட்டு இப்போ நாங்கள் அதை இறக்கி வைப்போம் இப்போ எல்லாம் ஒரு மாதிரி முடிஞ்சாச்சு நீ குழம்புக்கு கூட்டி வைக்கிறேன்னு சொல்லுவோம் அது செய்ய போகிறோம் இப்போ அவிச்ச கிழங்க கொட்டுவோம் அதோட நாங்கள் வெட்டி வச்ச எல்லாத்தையுமே நாங்கள் உண்டாத்தான் போட போகிறோம் வெங்காயம் கௌரி அம்மாண்ட புளிக்கறி மாதிரி மீன் புளிக்கறி தக்காளி உள்ளி பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாம் போட்டாச்சு அதோட வீட்டை இருந்து மஞ்சள் தூள் கொண்டு வந்தாங்க
மஞ்சள் தூள் வந்து போடணும் கட்டாயம் வேண்டாம். நோய் எதிர்ப்பு சக்தி கிழங்குகள் என்ன மாதிரி எனக்கு தெரியல. அதுக்காக அந்த ஒரு எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ணுறதே வந்து மஞ்சள் தான். எனக்கு தெரியாது, ஜெசி விலாக்ஸ் தான் சொல்கிறேன். எனக்கு தெரியும் சமையல் எனக்கு கொஞ்சம் தெரியும், அதெல்லாம் தான் வந்து சொல்கிறேன். இது சரியா பிள்ளையான்றதை நீங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். மஞ்சள் எதுக்காக போடுறது? அது சொட்டு மஞ்சளாக போடும், மஞ்சள் கறியாக போயிடும். அதோட தூள் அளவாக போடும். இல்லை, இங்கே நிறைய பேர் உரைப்பு சாப்பிட மாட்டேன். ஆனால் கயாழ்னி அப்படி இல்லை, உரைப்புக்கு பேர் போனவரா. எனக்கு உரைப்பாக வேணும். இதோட கொஞ்சம் கருவாப்பட்டையும் போடும் வாசத்துக்கு. சம்பையில் போட்டுட்டோம் எல்லாத்தோட. இதோட உப்பு அப்படியே வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சமாக போடுவோம், இந்த பார்த்து போடுவோம். என்னோட அவியேக்கு நாங்கள் கிழங்குக்கு போட்டு நாங்கள் தானே இதோட வந்து இப்போ எல்லாத்தையுமே வந்து மிக்ஸ் பண்ணி போடுவோம். பார்க்க எனக்கு ஒட்டமேல சமைக்கிற மாதிரி இருக்கு. நான் எப்படி பார்க்கல. இதுக்கு நாங்கள் இப்போ கொஞ்சம் தண்ணி விடுவோம். தண்ணி விட்டுட்டு தான் வைக்கணும். இதில் பாருங்க இன்னொரு டீம் வந்திருக்கு. இதில் வந்து நீச்சல் எழுதுறீங்களா அவர்கள் விளையாடி கொண்டிருக்கணும். என்ன கட்டமோ வரியா. ஓகே, இப்போ தண்ணியை அளவாக ஊற்று. ஓகே, இதை இப்போ நாங்கள் அடுப்பில் வச்சுட்டு வைப்போம். ஓகே, அடுப்பில் வச்சா இதுக்கு மூடுறதுக்கு தான் ஒன்று ரெடி பண்ணணும். நாங்கள் வாழை இலையிலையும் வந்து மூடலாம். வாழை இலையும் வந்து கொண்டாந்தாங்களா? இல்லை இல்லை, இப்படியான சமயங்களில் தான் சமையலை வந்து வெறுக்கும். அடுப்பு ஊதி எரிய வைக்கிறது. கேஸ்ன்றா பரவாயில்ல. அப்போ வந்து சொன்னால் வீட்டை சமைப்போம் வந்து கயாழ்னி இப்போ வந்து ஒரு வார்த்தை ஒன்று சொன்னதான், குளத்துக்கு பக்கத்து குளத்தில் சமைக்கிறது இதுதான் கடைசி சமையலாம். வாழ்க்கையில் வர மாட்டீங்க. உண்மையில வந்து கஷ்டம். இந்த அடுப்பு தான், அடுப்பு இதாகதே இல்லை. கீழே ஒரு தகரத்தை போட்டு எரிச்சது தான் மேபி பற்றி இருக்கும். நாங்கள் அந்த ஒரு ப்ரிப்ரேஷனோட வந்து வரையில. நாங்கள் அப்படியே கறி அவிஞ்சோண்டுக்கு இப்போ பொரியல் செய்ய போகிறோம். என்ன பொரியல்ன்னு பார்க்குறீங்க தானே? வாழை பொத்தி இல்லை, இந்த வாழையில் இந்த பூ இருக்குல்ல, அதுன்ற பொரியல். இது எங்களுக்கே வந்து ஒரு நாங்கள் அந்த சிங்கள வீடியோவில் பார்க்கல வந்து புதுமையாக இருந்தது தானே. ஆனால் நான் இங்கேயோ வந்து இது சாப்பிட்டுருக்கிறேன். மெரினா பீச்சில் இது சாப்பிட்டுனாங்க. வாழைப்பூ பச்சி. என்ன வாழைப்பூ பச்சி? ஓகே. இல்லை பாருங்கள், நான் நினச்சேன் இந்த வாழைப்பூத்திக்கில் இருக்காண்டு. ஆனால் நிறைய வந்து இருக்குது இப்படி பூ. எல்லோரும் வந்து புதுமையாக சுற்றி நின்று பார்த்து கொண்டிருக்கணும். ஒரு இதுக்குள்ளேயும் வந்து ஒரு இது இருக்குது. இது கூடுதலாக அணில் இனிப்பாக இருக்குமான்னு நினைக்கிறேன் நான். இது அணில்கள் வந்து கூடுதலாக கொத்தி அதில் விழுத்து. சரி, இது இப்படியே ஒரு கீழே அடி தொங்கல் பூ மட்டும் இப்படி பூ இருக்கும். ஃபுல்லாக எடுக்கணும். உரிச்சு கொண்டு இருக்கைகளை வந்து 2 பேர் வந்து பக்கத்தில் நிற்கிறேன். என்னதுக்காக? இந்த இதை உரிச்சு கடைசியில் வர சாப்பிட தரட்டான். பொத்தியை சாப்பிட்றதுக்கு, வாழை பொத்தியை வந்து சாப்பிட்றதுக்கு. இளவு காத்த கிளி என்று ஒரு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சாப்பிடக்கூடாது. எனக்கு கூட தெரியாடா அந்த பொத்தியை வந்து சாப்பிட்றேன்னு. அதான் இருக்கிறாங்க. இங்கே சாப்பிட்ருக்காங்க. சரி, வீட்டை உரிக்கும் போது சாப்பிட்றேன். காணு அவ்வளோதான். பூ இன்னும் வருமா? இன்னும் வந்து பூ வருமா அப்படின்னு. ஓகே, இதுதானா சாப்பிட்றதா? எனக்கே தெரியாது. அதுவே வந்து நின்று கண்டுபிடிச்சி இதைத்தான் நீங்கள் ஒரு கடி, அவருக்கு ஒரு கடியா? கைக்கு மட்டும் நினைக்கிறேன். பாரு சாப்பிட்றது அப்படின்னு. சரி, ஓகே. ஆக்கள் விளையாட்டு வந்து போய் கொண்டிருக்கும். சரி, நாங்கள் இதை கழுவி முதல்ல எடுப்போம். அந்த அலசி எல்லாம் வந்து கழுவக்கூடாது. ஓரளவுக்கு பதமாக அந்த நோமலாக அவை வந்து கழுவி எடுத்துக்கொள்ளணும். இப்போ அந்த பொரியலுக்கு நாங்கள் கருவாடும் போடுவோம். நெத்தலி கருவாடு இல்லை, சின்ன கருவாடு என்ன போட்டாலும் ஓகே. நாங்கள் குழம்பு கூடி அப்படி இந்த கருவாடை போட்டு வச்சா நல்லா இருக்குன்றது ஒரு எண்ணெய் கரு. இந்த தலையெல்லாமே வந்து உடைச்செடுக்கணும். என்ன கையாளு சொல்ல வந்துருங்க? இல்லை, என்னவா இருந்தாலும் சின்ன கருவாடு இந்த மாசியும் போடலாம். நாங்கள் நெத்தலி வேண்டி கொண்டு வந்து நாங்கள் இங்கே நாங்கள் பாட்டு போட்டிருக்கோம். ஐயா அவரால் ஆடுறாருங்க. இந்த டீம் வந்து ரெஸ்க் எடுக்கிறான். ஓகே, இது நல்லா அந்த தண்ணியில் அவிஞ்சு வந்துட்டு இதுக்கு இனி முதல் பால் விடுவோம். அதையும் விட்டு அவிய வைப்போம். ஓகே, இப்போ முதல் பால் மட்டும்தான் வந்து விட போகிறோம். கறி வந்து திக்காக இருக்கணும். அப்போ தான் வந்து ஓரளவுக்காவது சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கணும். நாங்கள் இதுக்குள்ள தூள் கொஞ்சம் குறைவாக தான் போட்டுருக்குறோம். உப்பு கொஞ்சம் காணாது பார்த்துட்டு போடுவோம். தூளும் வந்து இப்போ கொஞ்சம் காணாமல் இருந்தது. அதில் வந்து தூளை வந்து கொஞ்சம் போடுறோம். இந்த கலரை பார்க்கலே கொஞ்சம் என்ன சொதி மாதிரி இருக்குது பார்க்கல. எனக்கு கொஞ்சம் உப்பும் போடுவோம். இந்த கல் உப்பு இல்லாத சுவருது இல்லை. குறிப்பாக சமைக்கைகளை வந்து நீங்கள் கல் உப்பையை வந்து பாவிச்சா இன்னும் நல்லா இருக்கும்.
எவ்வளோ போட்டாலும் இந்த எங்களோட கறிக்கான கலர் வந்து வருது இல்லைண்ணே. இப்போ நாங்கள் பொரிக்க போகிறோம். அதுக்கு வந்து எண்ணெய் வர்றீங்க? தேங்காய் எண்ணெயா மரக்கறி எண்ணெயா? தேங்காய் எண்ணெய். நாங்கள் தேங்காய் தான் யூஸ் பண்ணுறோம். சரி. மரக்கறி எண்ணெயில் என்ன பிரச்சனை? அந்த கொழுப்பு கூட இருக்கு. கொழுப்பு கூட இருக்கு. நாங்கள் அந்த காலத்துல இருந்து அப்படியே பழகி இப்போ நாங்கள் எண்ணெய் கொதிச்சுட்டோண்டு உண்டை போட்டு பார்ப்போம். கொதிச்சுட்டு நல்ல ஒரு அறிவு. கவனம் வெடித்து பறக்கும். அதில் கவனமாக இருக்கும். சமையல் செய்ய தெரிஞ்ச ஆட்களுக்காக சொல்லலை, இந்த மாதிரி சமையல் தெரியாத ஆட்களுக்கு சொல்கிறேன். இந்த சின்னல்ல தெரியாத நேரம் அம்மா அங்கேயும் போனால் ரொட்டி மட்டும் சுட தெரியும். அப்போ என்ன செய்ய தூரம் நின்று எறிகிறது. அப்போ அடுப்பு தானே அது அந்த நல்லா தாச்சி சுட்டுட்டேன்னா நெருப்பு மேலே வருமெல்லாம். ஐயோ வீடு பற்ற போதுன்ற அழுத அனுபவம் இருக்கு. இப்படி கேஸுகளில் இப்படி இதாக இருக்கைகளை போட்ட வேண்டாம் சரியானே. சப்போட்டு பார்த்தீங்கடா அடுப்பு நல்ல வேற இருக்கைகள் போட்டுட்டு எரிஞ்சு போயிடும். கருவாடு நல்ல பதமாக வந்து வச்சுருக்கோம். கருவாட்டை மழை போலண்டால் அள்ளி கொண்டிருக்கு. வெண்ணி உலக் சொன்னாண்ட சுஜியக்காவை தனிப்ப நினைக்கிறேன். எவ்வளோ கஷ்டமான சமைக்கிறது. முட்டல் எடுத்த கையோடைய வந்து சின்ன வெங்காயத்தை வந்துட்டு பொரிக்கணும். அதோட மிளகாய் என்ன சம்பவம்டா. இவ்வளோ அந்த பச்சை மிளகாய் வந்து வெட்டான் போட்டுட்டாள். சரி வீடியோ எடுத்துட்டு பட்டீரெட்டு பறந்துச்சு. கங்க்ராச்சுலேஷன். இந்த அடுத்தது வெடிக்கிறது தெரியல. வெங்காயம் என்ன பச்சை மிளகாய் என்ன பச்சை மிளகாய் வெட்டான் வந்து போடைக்கில் வந்து பக்கத்தில் நிற்காதீங்க. 2-3 இடத்துல பறந்துட்டு நல்ல வேலை கண்ணுக்கு பறக்கல. உங்களை நம்பி இருக்கிறது ஒரு உலக போருக்கு போகிறோம் ஒன்று தான். எப்போ என்ன நடக்கும்னு தெரியாது. வாழைப்பூவை வந்து எப்படி எந்த பதத்துக்கு வறுக்கணும்? மொறு பொறிக்கணும். நல்லா அந்த என்ன இளஞ்சிவப்பு கலருக்கு வந்து வரும். இங்கே ஒரு அண்ணா ஒரு ஆள் வந்து மரத்தில் மேலே இருந்து குதிக்க போகிறார். ப்ரோவாக வந்து நீச்சல் தெரிஞ்சால் மட்டும் இதை ட்ரை பண்ணுங்கள். கமோன் அண்ணா கமோன். ஆனால் அந்த அண்ணா குதிக்க போகிற இடம் இருக்குல்லோ அதெல்லாம் பயங்கர ஆல்பமான இடங்கள். அதே மாதிரி அங்கால சொட்டு போனோம்ன்றாலும் நீச்சல் என்ன தான் அடித்தாலும் இழுத்து கொண்டு போய் தான் வந்து விடும். அது நீச்சல் தெரிஞ்சாக்கள் இழுத்து கொண்டு போனால் இஞ்சால வந்து தப்பிச்சிடலாம். இல்லாட்டிக்கு சரி அவ்வளோதான் முடிஞ்சிடும் அளவில். வெயிட் என்ன மாதிரி அண்ணா வந்து இவரோட சேர்ந்துட்டார். 2 பேரும் சேர்ந்து குதிக்க போயிடுவா இல்லை அதிலே இருக்க போயிடுமா என்ன கட்டமென்று தெரியல. ஒரு அண்ணா வந்து குதிச்சிட்டார். நான் வீடியோ எடுக்க முன்னே வந்து குதிச்சிட்டார். ஓ சரி. இப்போ வந்து பாருங்கள் இந்த பதத்துக்கு தான் வந்து நாங்கள் பொரிச்சு எடுக்கணும் தானே. ஏற்கனவே வந்து பொரிச்சு எடுத்தது வந்துருக்கு பாருங்கள். பாக்கே வந்து சூப்பராக இருக்குது. இதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்யணும்? உப்பு தூவி வந்து கொஞ்சம் பிரட்டினோம்டா சரி. உப்பு தண்ணியாக விட்டாவே நல்லா நாங்கள் தூளாக போடுவோம். சரி கிட்டத்தட்ட எங்களுடைய சாப்பாடு வந்து ரெடி ஆகி முற்று முழுதாக ஒரு இயற்கையான முறையில் வந்து செய்த சிலவில்லாத சாப்பாடுன்னு. இதில் பாருங்க கறியும் வந்து நல்லா கொதிச்சு ஒரே ஒரு பால் விட்டால் வந்து நல்லா திக்காக வந்து இருக்குது. ஓகே நல்லா கட்டியாக வந்து பிரண்டு வந்துட்டு கறி கிழங்கும் நல்லா அவிஞ்சு. இதெல்லாம் சிங்கள இடங்களில் சின்ன கடையில் சாப்பிட போய்க்கல இப்படியான கறிகள் எல்லாம் வந்து இருக்குது. பட்ஜெட் சாப்பாடு. இந்த பிலாக்கா கறி மாதிரி. சரி அப்படி இறக்கிறோம். வத்த விடாலும் நிறைய பேர் இருக்கிறோம். புடி வந்து இல்லை இறக்குறதுக்கு. ஓகே பாயில் வச்சா சுட்டு. இப்போ எல்லாத்தையும் வச்சு சாப்பாடை போட்டு சாப்பிட்டு பார்க்கணும். வாழையில் எடுத்து வைக்கிற பிளானில் இருந்து நாங்கள் சோறு போடுறதுக்கு. அதனால் வந்து எடுத்து வைக்கலாங்க. சிவத்த பச்சரிசி என்ன இதில் வந்து உப்பு போடுறதில்ல. கையாளி ஏன் உப்பு போடுறதில்ல? நாங்கள் போடுறதில்ல. பழமையாக வந்து வயல் சீராக்கள் வந்து பெரும்பாலும் போட மாட்டேன். அப்படியே வந்து வரை நெத்தலி வரை இந்த குழம்புக்கு வந்து நெத்தலி போட்டு வச்சா நல்லா சூப்பராக வாசனையாகவும் இருக்கும். நாங்கள் பொரியலுக்கு போட்டால் வந்து அதை செய்யலை. ஓகே உங்களுடைய சாப்பாடு வந்து தயார். சிம்பிளான பட்ஜெட்டில் உருவாகிருக்கிற சாப்பாடு. அதுக்கு பொண்ணுக்கு வேலை செஞ்சதான் தெரியும். சரி சாப்பிட வேற. சரி கையாளி நீங்கள் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். அதான் கையாளி சமைச்சதால் வந்து நாங்கள் சாப்பிட்டு பார்த்து சொல்லுவோம். பயங்கர சுடுது. இந்த வர சாப்பிட்றதுக்காக தான் நான் ஆர்வமாக இருக்கிறேன். நெத்தலின்ற டேஸ்ட் அது வளமையாக தெரியுதான். இந்த வரையும் வந்து சுவையாண்டு கேட்டிங்கன்னா இல்லை மொறுமொரண்டு இருக்குது. நான் வந்து கிழங்கா முதல் சாப்பிடல. கிழங்கையை வந்து சாப்பிட்டு பார்ப்போம் இப்படியான ஒரு டேஸ்ட்டில் இருக்குன்னு. ஆனால் நல்லா இருக்குது. கிழங்கு அவ்வளோதான் அவிய வச்சாலும் அந்த ரஃப்பாக இருக்குது. ஆனால் நல்ல உடம்புக்கு
அவ்வளவும் நல்லா அவ்வளோ ரஃபாக இல்லை ஓரளவு ஓகே. ஓரளவு உருளைக்கிழங்கு மாதிரி அவியே இல்லை, அவியாது, அப்படி அவியாது. மற்றபடி தயாரிட்டு. ஆனால் இந்த டைம் கிட்டத்தட்ட 3 மணி. எப்படியும் வந்து பசிக்கும், அது எப்படியுமே நல்லா தான் இருக்கும். கரை எப்படி இருக்குது? நல்லா இருக்கு. நல்ல உரைப்பாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நெத்தலியோட சேர்த்து சாப்பிடுறது நல்லா. ஆனால் அந்த முறை வந்து அவ்வளோதான், முறை இதாக இருக்குது. ஓகே, சத்து வேணும்னா சும்மா செய்து வரையலுக்கு பேர் செய்து சாப்பிடுவோம். இந்த நெத்தலியும் எடுத்து கிழங்கிலையும் பிச்சு இந்த கடிச்சு தான் சாப்பிடணும். ஓகே சரி, நாங்கள் அப்படியே மற்றாக்கள்கிட்ட வந்து சின்ன சின்ன பிள்ளைகளையும் சாப்பிட்டு அவையிலையும் வந்து சாப்பிட கேட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இப்போ வந்து தஸ்வின் இந்த கிழங்கை வந்து சாப்பிட்டு பார்க்க எப்படி இருக்குன்ட்டு பார்ப்போம். எப்படியும் டேஸ்ட்டு தெரியாதுன்னு நினைக்கிற நாளுக்கு. கடி கடி எப்படி இருக்குது? உரைக்குது, ஆனால் நல்லா இருக்குது. ஓகே சரியா. அதே மாதிரி இப்போ நான் குழைச்ச சாப்பாடை வந்து அளவு கொடுத்துப்போம் சூறை. அகல் வந்ததுலேருந்து ஒட்டே குளியல் நல்லா இருக்கா? போய் சொல்லக்கூடாது, உண்மையாக நல்லா இருக்கு. சரி ஓகே, நாங்கள் 2 பேர் இருக்கணும், அவைகளுக்கு கொடுத்துட்டு வந்துடுறோம். ஏன்னா அவைகள்ட்ட வந்து நாங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குன்றது கேட்கலாம், தெரியாது அவைகளுக்கு சொல்கிறது. பாருங்கள், இச்சாக்கள் நிறைய பேர் இருக்கால வந்து எல்லாருக்கும் அப்படியே குலசூறாக வந்து குழைச்சிட்டு அதை சாப்பிட போகிறோம். இதில் பாருங்களேன், குரங்குகளோட தொல்லை வந்து தாராளமாக இருக்கும், கவனமாக இருக்கணும் இந்த இடங்கள்ல. ஓ ஓ ஓ ஓ கிதேஷ் பக்கத்தில் போகாதீங்க, கடிச்சிடும். இங்கே வரும், அங்கே மேலே நிற்குது பாருங்க. ஜானுமாக்கு எப்படி இருக்குது சாப்பாடு? நல்லா இருக்குது. இப்போ அங்கே சாப்பாடு நடந்து கொண்டிருக்கு. அதே நேரம் வந்து இங்கே தொடர்ந்து ஃபன் நடந்து கொண்டிருக்கு. அதில் நிற்கிற பாருங்கள், 2 அண்ணாங்கள் நிற்கிற துண்டில் நீச்சல் தெரியாடி கட்டாயம் பட்டி அடிச்சிருவாங்க. அதான் வந்து நடக்கும். ஆனால் வந்து அவளுக்கு நல்ல நீச்சல் தெரியாமல் விளையாடி கொண்டிருக்கணும். ஒரு 30 பேர் வந்துட்டோம்ட்டு வந்து அப்படியே போய் கொண்டிருக்கணும். இப்போ நாங்கள் வந்ததுக்கு கொஞ்சம் தண்ணி வந்து குறைஞ்சிட்டு. சரி ஓகே, நாங்கள் இப்போ சாப்பிட்டோம். திருப்பி உரைக்க வந்து கையாளி சாப்பிட்டா அது நிற்குது இப்போ அந்த பக்கத்தில் வேர்க்குது. இவ்வளோ ஒரு ஆற்றுக்கு பக்கத்தில் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர வெக்க. நேற்று வந்து ஓனியாலும் 37°C எல்லாம் வந்தது. பயங்கர வெக்கண்டால் வந்து நாங்கள் இப்படியான இடங்களை தான் தேடி அலைகிறோம். நேற்று வந்து குளத்துக்கு போனாலும் எங்களுக்கு ஏமாற்றமாக போயிட்டு குளம் வந்து எல்லாமே உள்ள பூட்டி வச்சிருக்கிறோம். கிட்டத்தட்ட இலங்கையில் இப்போ நியூ இயர்க்காக ஒரு கிழமை ஃபுல்லாகவே வந்து லீவு. அதனால் வந்து ஃபுல் ஃபன் பண்ணி கொண்டிருக்கிறோம். நாங்களும் வந்து வெளியில் போயிடலாம் நிலைமை. ஏன்னா காருக்கு வந்து என்ன சொல்கிறோம், கிலோமீட்டர் முடிஞ்சு, அதாவது அங்கேயுமே போயிடலாத நிலைமையில் இப்படி சின்ன இடங்களில் வந்து நாங்களும் ஃபன் எடுத்து கொண்டு இருக்கிறோம். அதோட இப்படியான சமையல் காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குதா, அப்படி எங்கள் ஆடியன்ஸுக்கு வந்து பிடிச்சிருக்கா அப்படின்றத நீங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். கிளம்பையில் ஒரு வீடியோ போடுறதுக்கு தயாராக இருக்கிறோம். கையாளி வந்து தயாராக இருக்கிறான்றது எனக்கு தெரியல. ஏன்னா உங்களுக்கு இதுகளெல்லாம் சந்தோஷமாக இருக்கா பிள்ளைகள்? சந்தோஷமாக இருக்குது. இவங்களுக்கு வந்து குளிக்கிறது சாப்பிட்றது இப்படியான இடங்களுக்கு வர்றதுனாலே சரி மாமா வலிக்கிடுங்கன்னு சொல்லிடுவாங்க. அப்படியே வந்து வலிக்கிட்டு வரதான். திருப்பி பின்னுக்கு வந்து டீம் வந்து கொண்டிருக்கு. நிறைய பேர் இந்த இடத்துக்கு வருவீங்க. ஏன்னா வேறு இடங்களுக்கு போனால் தண்ணி இருக்காது. இந்த இடத்துக்கு வாழ்க்கையில் எப்போ வந்தாலும் உங்களுக்கு தண்ணி இருக்கும். சரியா, அதோட இந்த வீடியோ வந்து முடிக்கிறேன். வேணா பாய் சொல்லுங்கள் எல்லாரும். பாய்.